வணக்கம். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இது என்னோட 3வது வீடியோ. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீட் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் போய் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அது ஏன் முன்னாடியே போட்டுக்கலாம், இப்போ பின்னாடியாக போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ தான் நிறையா போட வேண்டிய தேவை இருக்குது. சப்போஸ் இது வரைக்கும் லாஸ் ஆனவங்கனாச்சும் அடுத்த தேர்வுனாச்சும் பாஸ் ஆகலாம். நம்மளுக்கு இன்னொரு சான்சஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசுவோம் நம்ம. ஓகே, நீட் மட்டும் இல்லை, அதை சார்ந்து வந்த ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நீட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு என்னை கேட்டால், என்னை பொறுத்த அளவுக்கு நீட்டு வேணும். ஏன் நீட்டு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே குவாலிட்டியான டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது குவாலிட்டி வேணும், தரம் வேணும், ஸ்டாண்டர்ட் வேணும். அதை தான் நம்ம எல்லா ஒரு சின்னதாக ஒரு நூல் வாங்கினாலும், ஒரு குண்டூசி வாங்கினாலும், ஒரு பைக் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தரம். அந்த தரம், அந்த ஸ்டாண்டர்ட் ஏன் மருத்துவ இதில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் மருத்துவம் சரியாக இருக்கும். மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ தட் அதனால தான் நான் மருத்துவத்துறைக்கு கண்டிப்பாக நீட்டு தேவை. நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நீட்டு வேணும் வேணாம் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். அதில் அதுவும் போய் நம்ம சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புரிதல் இருக்கும். நீட்டு வேணுன்றவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும், நீட்டு வேணான்றவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் ஏன் நீட் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமா ஒரு விஷயத்துலையுமே படிப்படியாக இந்த என்ட்ரன்ஸுன்றத நெக்லெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் என்ட்ரன்ஸை நெக்லெக்ட் பண்ணதுனால வந்த விளைவுகளை ஃபஸ்ட்டு நம்ம பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதனோட விளைவு இன்னைக்கு இன்ஜினியரிங் எவ்வளோ ஒரு டிஃபால்ட்டாக ரொம்ப ரொம்ப அடி வாங்கி இருக்குன்றதை நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். ஏன் அது அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். பொதுவாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான். நான் இன்ஜினியரிங் வந்த உடனே நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரது ராயல் என்ஃபீல்டு தான். அது ஃபேஸ்புக்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஏன் ராயல் என்ஃபீல்டு இன்ஜினியரிங் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜினியர்ஸ் முதல்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஊருக்கு ஒருத்தவங்கள 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸோ தட் அவங்க உண்மையாலுமே நிஜமாலுமே இன்ஜினியர்ஸ். அவங்களுக்கு அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்துலேயுமே தரமாக இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு தெருவுக்கான மினிமம் ஒரு 3-4 இன்ஜினியர்ஸ் இருக்கான், ஒரு தெருவுலேயே இருக்கான். பட் இன்னைக்கு கொத்தனார் தான் இல்லை. ஸோ ஒரு இன்ஜினியரோட இன்னைக்கு சாதாரண சம்பளம், ஒரு பேசிக் சேலரின்னு பார்த்தா ஒரு 15,000 20,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சைட் சூப்பர்வைசராகவோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஏதோ பேசிக்காக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணாலுமே ஒரு 15,000 பேசிக் தராங்க. இல்லை பெரிய கம்பெனி டிசிஎஸ் அந்த மாதிரி போனால் கூட ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு 15,000 20,000 ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். பட் இன்னைக்கு கொத்தனார் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு பாரு. அதே போல் ஒரு ஐடிஐ படித்து ஒரு எலக்ட்ரிஷியன் எவ்வளோ சம்பாதிக்கிறான். சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அவனுக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எவ்வளோ சம்பாதிக்கிறான். இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பாருங்களேன், இன்ஜினியரிங் எவ்வளோ டவுன் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு புரியும். ஏன் இந்த மாதிரி ஏன் வந்துச்சு அப்படின்னா, குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் யாருமே ப்ரொடியூஸ் ஆகலை. அது காரணம் என்னன்னா, இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குறவங்க யாருமே குவாலிட்டியான ஒரு டீச்சர்ஸ் கிடையாது. இதுக்கு காரணமே அந்த சைக்கிள்லேருந்து தான் வந்திருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஏன் இந்தியாவில் இவ்வளோ குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக ஆச்சு அப்படின்னாக்கா, எல்லா அரசியல்வாதியும் மினிமம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கான். ஏன் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் வேணும், அவனை அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான். நம்ம ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறது ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும், இப்படி தான் முடிவு பண்ணுறோம். ஸோ அப்போ இன்ஜினியரிங் மோகம் அதிகமாக இருந்தது. ஸோ தட் எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும், சிவிலாக இருக்கட்டும், எனிதிங் மெக்கானிக்கல் ஏதோ ஒன்று படிக்க வச்சுருந்தீங்க. இன்ஜினியர் ஆகிக்கணும் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருமே படிக்க வச்சாங்க. இதோட விளைவு தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்குது, கொத்தனார் யாரும் இல்லை. இப்போ கொத்தனாரோட சம்பளத்தை பார்ப்போமே. இன்னைக்கு ஒரு கொத்தனாரோட ஆவரேஜாக ஒரு நாளோட சம்பளம் காலையில் 10 மணிக்கு வருவார், சாயந்தரம் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருவார். 800 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவரோட மாத வரவன்ட்டு அப்படியே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 24,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அதுலேயே அவருக்கு ஃபுட் ஆக்கலாம் எல்லாமே கொடுத்துரும். அதோட பெரிய கொடுமைனா கொத்தனார் கிடைக்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்மளுக்கு இன்ஜினியர்ஸ் தேவையா கொத்தனார் தேவையா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை ஒன்று. சரி, ஓகே, அதே இன்ஜினியரோட வேலையை பாரு. ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு சைட் இன்ஜினியராவோ இல்லை ஒரு சிஸ்டம் அட்மினாவோ ஏதோ ஒரு இதில் ஒர்க் பண்ணுறான். அவனோட வேலையை பார்த்தீங்கன்னு வச்சோம்னா, இவர் செய்கிற அதே ஜென்ரல் ஷிஃப்ட்னு போவான், இல்லை நைட் ஷிஃப்ட்னு போவான், டே ஷிஃப்ட்னு போவான். அதே ரொட்டீன் ஒர்க் தான். அவன் 9 hours ஒர்க் பண்ணுவான். அவனோட சம்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5,000 ரூபா வாங்குறவன் பெரிய விஷயம். சாரி, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 500 ரூபாய் வாங்குறவன் பெரிய விஷயம்.
ஒரு 1000 ரூபா வரைக்கும் வாங்குறான், மேக்ஸிமம் ஒரு 30,000 வாங்குறான்னு வச்சுக்கோங்க. 4 வருஷம் மாடு மாரி படித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவனோட ஃபுல் ஈடுபாடையும் போட்டு அந்த இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவனால் ஒரு 30,000 தான் சம்பளம் வாங்க முடியும். என்ன சொல்லுவீங்க, கஷ்டப்படாமல் வேலை, மேஷன்னா அப்படி கிடையாது. காலையிலே குழுவுற எடுத்தாருன்னா இது அந்த கலவையை கலைஞ்சி செவத்தில் அடிக்கணும், கல் எடுத்து அடிக்க வைக்கணும். நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயா, அவர் ஜாலியாக சித்தாள் கூட பேசிகிட்டே வேலை செஞ்சிருவார். அவருக்கு அந்த மைண்ட் டென்ஷனே இருக்காது. நம்மளுக்கு அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருப்பான், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பான், சைட் சூப்பர்வைசராக இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை, நம்மளே ஒரு சைட் சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே 4 வருஷம் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரு, அது இல்லாமல் திரும்பவும் வேலை செய்யும் போது நம்மளுக்கு ப்ரெஷரு. ஆனால் கொத்தனார் எதுவுமே இல்லை, அதிகபட்சம் ஒரு 3 வருஷம், அப்புறம் ஒரு வருஷத்துலேயே கொத்தனார் ஆயிடுறான். ஒரு கொத்தனார் கூட வேலைக்கு போனால் ஒரு வருஷத்தில் கற்றுக்கினா அது இப்போ மாதம் 20,000 வரைக்கும் சம்பாதிக்கிறான். நீங்கள் அதுவும் வெளிநாட்டில் போனால் இன்னும் சம்பளம் அதிகம். அவங்க ஊரை விட்டு வெளியில் வந்து வேலை செஞ்சாலுமே சம்பளம் அதிகம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட். ராயல் என்ஃபீல்டு இன்ஜினியரிங் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, ஊருக்கு ஒன்று இருந்தது, கெத்தாக இருந்துச்சு. ஐயா வீட்டுக்கு யாரும் வாங்கக்கூடாது, எல்லார் வீட்லேயும் வந்து ராயல் என்ஃபீல்டு வரணுன்றது எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும். ஸோ வரலாம், அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. இன்ஜினியர்ஸ் அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தாங்கன்றது நான் உதாரணமாக தான் அந்த ராயல் என்ஃபீல்டு எடுத்தேன். முதல்ல வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து வச்சிங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்னு ஒன்று வரவே வராது. அந்த செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இல்லாதனால மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அட்லீஸ்ட் அந்த வண்டியை தள்ளுறதுக்கோ அந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அந்த ஆப் வந்து சென்ட்ரலில் நின்னா தான் கிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஒரு 500 cc அந்த வண்டி எவ்வளோ வேகம் போகும், எவ்வளோ வேகத்தில் போய் பிரேக் அடிச்சா எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வண்டியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வராது, எவ்வளோ வேகமாக போனாலும் பிரேக் அடித்தா நிற்கும், அந்த மாதிரி குவாலிட்டியும் இருந்துச்சு. அப்படியே இப்போ இருக்கிற பைக்கு பாருங்களா, செல்ஃப் ஸ்டார்ட் வச்சாங்க, நீ குழந்தை கூட ஓட்டலான்னு ஆகிப்போச்சு. எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் வண்டி போவோம், அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான்னு அவனுக்கும் தெரியாது. முன்னாடி ஒரு டிஸ்க்கு, பின்னாடி ஒரு டிஸ்க்கு, வண்டியோட விலையும் அதிகம். இவன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னா அது எவ்வளோ வேகத்தில் போவோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற எல்லாருக்குமே சொல்ல வரல. இப்போ ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த வண்டி வர்ற அளவுக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வர்றது நான் தப்புன்னு சொல்ல வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே செல்ஃப் வந்ததுனால என்ன பிரச்சனை வந்ததோ, அங்கே நீ என்ட்ரன்ஸ் எடுத்ததுனால வந்த பிரச்சனை அது. இன்ஜினியர்னா யார் தெரியுமா, அவனுக்கு ஆக்சுவலாக வந்து பேசிக்காக ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். ஒரு இன்ஜினியர் இன்னைக்கு முடிச்சிருக்கான், அட்லீஸ்ட் வந்து ஒரு சிவில் முடிச்சிருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு ஒரு சென்ட்டுக்குனா எவ்வளோ தரும் ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை சென்ட், சாரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை, எவ்வளோ கியூப்ல எப்படி நம்ம கலவை கலக்கணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஒட்டணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ ஜல்லி தேவைப்படும், எவ்வளோ மணல் தேவைப்படும்னு கேளுங்களா. பேசிக்காக ஒன்றும் தெரியாது. இது வந்து இதெல்லாம் மட்டும் சொல்லலை, ஒரு ஏசனா நான் தெரில, அப்படியே படிப்படியாக போய் ஒரு பெரிய இது வரைக்குமே வந்துடுது ஒன்று. அதே போல் இந்த இன்ஜினியரிங் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அவனுக்கான ரெசியூம் அவனாலே உருவாக்க முடியல, ரெசியூம் ரெடி பண்ண தெரியல, ஓகே அதை விட்டுருவோம். ஒரு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டு, சாரி ட்ரிபிள்இன்னு சொல்கிறேன், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர், வீட்டில் ஃபேனு ப்ராப்ளம், சோக் எது சாட்ரு எதுன்னு தெரில, போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுறோம். மெக்கானிக் ஐடிஐ படிச்சிருக்கான். ஸோ இதுதான் இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸை தூக்குனீங்க, ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தது, ஸ்காலர் கொடுத்தது. ஸோ தட் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அப்போ ஓரளவுக்கு நாச்சும் அந்த ஸ்காலர் வாங்கி சுமாரானாச்சும் படித்தான். இப்போலாம் எப்படி தெரியுமா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே அந்த ஸ்காலருக்காக தான் நடத்துது. இவன் 2 வருஷம் கூட போக மாட்டான், ட்ராப் ஆகிட்டு வரான், நல்லா தெரியும். அவனை வாண்டடா விளம்பரம் மூலியமாவோ ஏஜென்ட் மூலியமாவோ காலேஜ் உள்ள சேர்க்க வேண்டியது. அவன் 2 வருஷம் கூட சரியாக முடிக்க மாட்டான், 2 வருஷத்தை வீணாக்கிடுவீங்க. பட் உங்களுக்கு வர வேண்டிய ஸ்காலர் கவர்மெண்ட் ஸ்டேட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதனாலே இன்ஜினியரிங் காலேஜ் எப்படியாச்சும் பிடிச்சி தள்ளி விட வேண்டியது எவனையாச்சும். அவனை எதுவும் கேட்கறதும் கிடையாது. அவன்கிட்ட போய் இப்படியே தான் மைண்ட் வாஷ் பண்ணுறது. எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறது, 4 வருஷம்பா நீ போய் ஃப்ரீயாக படிச்சுட்டு வந்துடலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஃப்ரீயாக படிச்சுட்டு வந்துடலாம். எப்படி படிப்பேன் நான், ஏற்கனவே எனக்கு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்தவங்க யார், ஏற்கனவே போன வருஷத்தில் மக்கடிச்சவன். பாரதிய பாலை சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் இயரில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் பாஸ் ஆகும் தானே இப்போ இருக்கும் வாத்தியார். நல்லா படித்தவங்க தான் நல்ல இதுக்கு வேலைக்கு போயிடுறானே, அப்புறம் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல் வந்து ஒரு டாப் லெவல் காலேஜ் பண்ண யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆகிடும். இப்போ ஒரு சாதாரண ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 40லேருந்து 45% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 45 ஒரு மெக்கானிக்கல் சீட் இருக்குன்னா ஒரு 45 சீட்னாச்சும் மினிமம் வேணும். ஒரு 40லேருந்து 45 50 வரைக்கும் வச்சுக்கோங்க. 50 ஸ்டூடெண்ட் அது ஃபுல்லாக மினிமம் 20லேருந்து 30லேருந்து இந்த காலேஜ் லெவலாக கம்மியாகிட்டே வருது. ஸோ இந்த
குவான்டிட்டி குறைய அந்த காலேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இவனுக்கு எங்கடா செப்பரேட்டா ஒரு மேக்ஸ் டீச்சரை போறது மெக்கானிக்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு மேக்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி ஒரு 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 மேக்ஸ் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி வச்சாக்கா எப்படி கரெக்டாக வரும்? அவன் காலேஜ் நடத்த முடியாமல் எத்தனை காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி போயிருக்குன்னு ஒன்று. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இன்ஜினியரிங்கில் என்ட்ரன்ஸை தூக்கிறதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இவ்வளோ கட் ஆஃப்னு வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் வந்திருப்பான். ஐ மீன் மேக்ஸிமம் ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் உள்ள பீப்புள் உள்ள வந்திருப்பான். அவன் போய் படிச்சிருப்பான், பாஸ் ஆகிருப்பான், நம்மளுக்கு குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் கிடைக்கும். அதே போல் என்னன்னா இன்ஜினியர்லாம் இனோவேஷன் வேணும். இப்போ நார்வேலாம் வந்து சிமெண்ட் மணல்லாம் இல்லாமல் வீடு கட்டுறாங்களாம். உடனே நீங்கள் சொல்லுவீங்க அது அவங்களோட தட்பவெப்ப நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தட்பவெப்ப நிலைக்கு இப்போ நம்ம மணல் கிடைக்கல ஆற்றுல, இப்போ எம்சாண்டில் வச்சு யூஸ் பண்ணுறோம். இன்ஜினியரிங்னா யாருன்னா இந்த எம்சாண்டில் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியர்ஸ் மாரி தெரியல, ஏதோ ஒரு கொத்தனார் தான் நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் மாற்று சொல்யூஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏரியாவுக்கு என்ன தட்பவெப்ப நிலை இருக்குது, இப்போ மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டலாம், செங்கல் இல்லாமல் வேறு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், சிமெண்ட் இல்லைனாக்கா பழைய முன்னாடியே நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணலாமா, அதுக்கான ப்ராக்டிக்கல் கல்டிவிட்டி இருக்கா, இந்த மாதிரி யோசிக்கணும். அவன் தான் இன்ஜினியர்ஸ். அதே போல் இப்போ சிஸ்டம் எவ்வளோ தூரம் சின்னதாக கொண்டு வரலாம், எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வரலாம், அதை எப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். எலக்ட்ரிஷியன்னா ஃபேனை மாட்டுறது மட்டும்தான் இருக்கவே கூடாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபேனோட ஏசியோட அட்வான்ஸாக என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை யோசிக்கணும். அப்படி தானே இன்னோவேட்டிவான ஒரு இன்வென்ஷனுக்கான ஸ்டூடெண்ட்டை நீங்கள் தேடவே இல்லையா? நீங்கள் எதுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி திரும்ப அந்த ஸ்கூல்ல வாத்தியார் ஆகணும், அவ்வளோதான் அதிகபட்சமான இன்ஜினியரிங் இப்போ உருவாகுது. இல்லைனா ஒரு நல்லா படிச்சேன்னா அவன் டிசிஎஸ் இதுன்னு போயிடுவான். ஸோ இது ஒரு பிரச்சனை ஒன்று. இந்த பிரச்சனை திரும்பவும் டாக்டர்ஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதனால தான் நான் நீட் வேணும்னு சொல்கிறேன். ஓகே, நீட் வச்சா மட்டும் குவாலிட்டி டாக்டர்ஸ் வந்துடுவாங்களா? அப்போல்லாம் குவாலிட்டி டாக்டர்ஸ் வரவே இல்லையா? அப்போல்லாம் நல்லா நீட் இல்லாமலே குவாலிட்டி டாக்டர்ஸ் வந்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? பட் அப்போ இருந்ததோட 100 மடங்கு இப்போ அதிகமான அறிவு தேவைப்படுது. ஏன்னா அப்போ கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, புதுசாக வியாதி வரல. இன்னைக்கு வந்திருக்க கொரோனாவுக்கு இன்ன வரைக்கும் நான் மருந்து கண்டுபிடிக்கல. ஸோ தட் இப்போ கொரோனாவோட இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வியாதி வந்துச்சுன்னா, கொரோனா ஏன்டா கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த வைரஸ் வந்து மியூட்டன்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறான். நம்ம வியாதிகளுக்கு தகுந்த மாதிரி மியூட்டன்ட் டாக்டர்ஸ் உருவாக்குவானா? ஸோ இதெல்லாம் எப்படி வரும்? நீ இதே மாதிரி எடுத்தீங்கன்னாவா 593 மார்க் 595 மார்க் எடுத்துட்டு நீட் எக்ஸாம்ல என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சாவர ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து டாக்டர் ஆகும்? நீட் எக்ஸாம் என்ன கேட்குறாங்க? பயாலஜி இல்லை பி குரூப்னா பாட்னி சுவாலஜி, இதுல தானே கேள்வி கேட்குறாங்க. அது மருத்துவத்துக்கு முக்கியமான ஒரு பாடம் இல்லையா? அதை சரியா படிச்சா தானே நீ அதில் பாஸ் ஆக முடியும், நல்லா ஷைன் பண்ண முடியும். ஸோ அந்த புரிதலே இல்லாமல் உடனே நீட்டை கேன்சல் பண்ணிடணும். ஏன் நம்மளுக்கு எவ்வளோ விலக்கு கொடுத்தாங்க நீட் எக்ஸாமுக்காக? நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். எவ்வளோ டைம்ஸ் கொடுத்தாங்க, எதுவுமே செய்யலை. சரி ஓகே, உடனே இன்னொன்று சொல்லிடுறாங்க 15% வெளி மாநிலத்தில் வந்து படிச்சிடறான். அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. எங்கள் மாநிலத்துக்கு இது போயிடுச்சு, சுயாட்சி போயிடுச்சு, சுய உரிமை ஏன் உனக்கு 15% அடுத்த மாநிலத்தில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏன் நீ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாதா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் வழி கல்வியில் பயில்ற மாணவர்களுக்கு இந்த நீட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் பாஸ் ஆக போகிறான்னு பாருங்கள். ஒன்று. அதே போல் வந்து நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோம், ஆட்டோ டிரைவர் பொண்ணு சிஏவில் பாஸ் ஆகிருக்கு, குரூப் 1 எழுதின பொண்ணு, யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண பொண்ணு, பையன்லாம் யாருன்னு நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. அவங்க சாதாரணமாக இங்கேருந்து போனவன் தான் பொண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணான்னு வச்சிருமா? அந்த மாதிரி வச்சாக்கா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவானா? எதுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம் உங்களுக்கு. சரி ரைட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரியே வரேன். தமிழ் வழி கல்வி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? ஓகே, தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னது யார்? நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், இப்போ என் பொண்ணை நான் தமிழ் மீடியத்தில் சேர்க்கல. இதுக்கான தவறு யார்? எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் நான் படித்தேன், எங்கள் ஊரில் என் பொண்ணை நான் சேர்க்கல. இதுக்கான காரணம் யாருன்னா, நீ வந்து ஒழுங்கா, நீனா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாமன்னு சொல்லுவோம். நாம் வந்து ஒழுங்கா தமிழ் மீடியத்தில் ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சுருந்தோன்னா அது அப்படியே கண்டினியூவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட் போர்ட்லேருந்து மெட்ரிகுலேஷன் போனோம். மெட்ரிகுலேஷனோட பெட்டராக சிபிஎஸ்சி இருக்குது, சிபிஎஸ்சிக்கு போனோம். ஸோ தட் எப்படி பார்த்தாலுமே சுற்றி நம்ம பசங்க தான் படிக்கிறான். ஃபாரின்லேருந்து அவனுக்கு வந்து படிக்கல. இந்த சிபிஎஸ்சி படிச்சுட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க காலேஜுக்கு போகிறான் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன்.
ஏன் சரி ஓகே கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த வசதி இல்லை, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற வசதி இல்லை அப்படின்னா சரி, ஒரு நவோதயா மாதிரி ஒரு பள்ளி வந்தால் அதுக்கும் நீங்கள் தான் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் நீங்கள் எல்லாத்துக்குமே பிளண்டடாகவே சரி ஓகே நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுப்பா, அது வந்தது நான் டவுன்லோட் பண்ணேன், அது நிறைய பக்கம் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 290 பக்கத்துக்கு மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக கூட தெரில. நான் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு படித்து பார்த்தேன், ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் எப்படின்னா, இப்போ ஒருத்தவனுக்கு மேக்ஸே வராது அப்படின்னா மேக்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு படிச்சிக்கலாம், இல்லை எனக்கு ஃபிசிக்ஸே வராதுன்னா ஃபிசிக்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு படிச்சிக்கலாம், ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு தொழிற்கல்வி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. நானும் ஃபுல்லாக படிக்கல, நம்ம அதில் வல்லுநரும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதை நான் டவுன்லோட் தான் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகல, திடீர்னு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இஸ் வெரி ஒர்ஸ்ட், இது வந்து சனாதன கல்வியை ஊக்கப்படுத்துறோம் அப்படி. 293 பக்கத்தை எப்போ அவ்வளோ செகண்ட்ல படிச்சீங்க? சிட்டி ரோபோ கூட படிக்காது, அந்த அளவுக்கு நீங்க மக்கப் பண்றீங்க. ஒரு பாலிசி வருது, ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு இதுல வந்து பாஸ் பண்றாங்க, அதை பத்தி எந்த விதமான புரிதலும் இல்லை, அதை படிக்கவும் கிடையாது. ஆனா இவங்க கொண்டு வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அதை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு? நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்கலாம்? சரி, இதெல்லாம் கூட நான் ஏத்துக்கிறேன். ஒரு பாலிசி வருது, இதுல வந்து ஒரு நீட் எக்ஸாம் வருது, இல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி வருது, இதெல்லாம் வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல 20 வருஷம் 30 வருஷமா ப்ரொஃபஸராவோ டாக்டரேட் வாங்கியிருப்பாருல்ல, அவர்கிட்ட போய் நீட்டுங்க மைக்க. நடிகைகிட்ட போய் நீட்டுறீங்க. அவரு கருத்து சொல்றாரு, அவர் கருத்து சொல்றது அவரோட உரிமை, நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. இது யாருகிட்ட கேட்கணும்? டாக்டரேட் பட்டம் வாங்கி வச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேளு. நான் ஏன் கவர்மெண்ட்டை போய் கேட்க சொல்றேன்னா, பிரைவேட் காலேஜில் போனாங்க அவனோட குரல் வலை நெருக்கப்படும், அவன் அந்த காலேஜுக்கு அகைன்ஸ்டா பேச முடியாது. ஸோ தட் அதனால தான் நான் கேட்குறேன். கவர்மெண்ட் காலேஜில் அது சம்பளமே வந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை செஞ்சான் பாரு, என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லி கொடுத்தான் பாரு, அவன்கிட்ட போய் கேளுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன டிராபேக் இருக்குன்னு கேளுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அம்மா கண்ணாடி போட்டுட்டு தலைமை ஆசிரியராக உட்காந்துருக்கோம்ல, அந்த டீச்சர்கிட்ட போய் கேளுங்க, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன ப்ராப்ளம் இருக்கு. நீட்டு வேணாமான்னு சொல்லிட்டு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல கம்மியான சம்பளம் வாங்கினாலும் பிரைவேட்டா கிளினிக் ஆரம்பிக்காம 4-5 டாக்டர் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க, சார் நீட் வந்தா ஓகேவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட்டுறீங்க. உலகத்துல இந்த இந்தியாவில் மட்டும்தான் அப்படி நடக்கும். மாடு மேய்க்கிறது எப்படின்னு போயிட்டு மாடு மேய்க்கிறவன்ட்ட கேளுங்கப்பா, அப்பதான் அவன் கரெக்டா சொல்லுவான். நீங்க சம்பந்தமே இல்ல சாப்ட்வேர்ல படிக்கிறவன்ட்ட போய் மாடு மேய்க்கிறது எப்படின்னு கேட்டா அவன் தியரியா படிச்சிருப்பான், அவ்வளவுதான். பிராக்டிக்கலா மாடு மேய்ச்சிருப்பானா? மாடு மேய்ச்சவன்ட்ட போய் கேளுங்க. 30 வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்காகவே வாழ்ந்திருப்பாரு, அந்த மாதிரி டீச்சர்கிட்ட போய் கேளுங்க. காசு வேணாம், நான் நல்ல மருத்துவம் பண்றேன், இன்னைக்கும் 5 ரூபா வாங்கிட்டு டாக்டரா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீட்டு வேணுமா வேணாமான்னு. இது இந்த திராவிட ஆட்சிகளோட மிகப்பெரிய பிழையான இதை நம்ம பார்க்குறோம். இந்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க பாரு, எப்பா நீங்களாம் சூப்பரா, யாருக்கிட்ட கேட்கக்கூடாதோ அதை போய் தான் அவன்கிட்ட கேட்பீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வேணான்னு சொல்றோமா? குவாலிட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வருவானா? எப்படி வருவான்? சரி நீங்க சொல்லிடுங்களா, எல்லாரும் கலெக்டர் ஆயிடலாம் வச்சுக்கலாமா? எல்லாரும் கலெக்டர் ஆயிடணும். எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் தேவை, எல்லாத்துக்குமே ஒரு உடல் மொழி இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை பயன்படுத்திட்டு நீங்க வாங்க. உங்களுக்கான பொட்டன்ஷியல் அதில் இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எதிர்த்தீங்க அப்படின்னா இப்போ வர என்ஃபீல்டு மாதிரி தான் வரும். அதில் குவான்டிட்டி இருக்குமே தவிர குவாலிட்டி இருக்காது. எல்லார் வீட்டிலையும் இன்ஜினியர் இருப்பானே தவிர குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் கிடைக்க மாட்டான். அதே போல் நீங்கள் நீட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்டையும் கியூபா கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மருந்துக்காக கையேந்த நிலை வந்து நம்ம வருமே தவிர புது வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிக்க மாட்டான். ஸோ இதுக்கான ஆரம்ப புள்ளியா எல்லாத்துலேயுமே திறமையான ஆள் வரணும், அதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ தமிழ்நாட்டில் 4500 சீட்டு தான் இருக்குது, அதுதான் உள்ள பெரிய பிரச்சனை நடக்குது. எல்லாமே ஒத்துக்கிறேன். எந்த அரசியல்வாதியாச்சும் 4500 சீட்டு தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்தாது, இன்னும் ஒரு 2-3 மெடிக்கல் காலேஜ் வரணும், இந்த 4500ன்றது ஒரு 10,000 சீட்டு 10,000 அதுமாரி எதாவது யோசிச்சு எதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இருக்கிறத வச்சு நீ எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று கிளப்பிடணும். இவங்க கொண்டு வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக எதிர்க்கணும். இதோ இன்னைக்கு அந்த வேளாண் மசோதா ஒன்று பாஸ் ஆயிருக்கு, அதில் ஒரு இது படித்தேன், நல்லா இருந்துச்சு. ஆன்லைனில் கவர்மெண்ட் வந்து இந்த பொருட்களை விற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் எதிர்ப்பா?
நல்லதானே? அமேசான் ஃபிளிப்கார்ட்லாம் இருக்கும்போது அது மாதிரி வந்தான்னா கவர்மெண்ட் ஒரு இணையதளம் வச்சு அதில் வித்தான்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். எவனோ இம்போர்ட் பண்ணுறான், ஏதோ ஒரு கம்பெனி, அந்த பொருளை வாங்குறோம். நம்ம ஆளுங்க, நம்ம கவர்மெண்ட்டு அந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் சேல் பண்ணுறான். அது அந்த செல்லருக்கு ஸ்ட்ரெயிட்டாக காசு போயிடும். அதில் உங்களுக்கு அதுலேயும் அரசியல் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் அரசியல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தவறான விஷயம். அதே போல் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஒன்று எதிர்பார்க்குறது ஒன்று தான். அவார்டு கொடுக்கறதுக்கு வேற துறையே கிடையாது. சினிமா துறையை விட்டா சிறந்த நடிகர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பாடகாசிரியர், சிறந்த நடன ஒளிப்பதிவாளர், சிறந்த கேமராமேன், எல்லாத்துக்கும் சினிமாவிலேருந்து மட்டும்தான் எடுப்பீங்களா? அது ஒரு விழா கூட பரவாயில்ல. அவர் வந்து 30 விழான்னு எடுக்கிறாரு. இவங்க ஆனந்த விகடன் விருது, சைமா விருது, எத்தனை விருதாண்டா கொடுப்பீங்க? இது இல்லாமல் வந்து நேஷனல் அவார்டு, சிறந்த விஞ்ஞானி, சிறந்த தொழிலதிபர், சிறந்த விவசாயி, சிறந்த டாக்டர்ஸ், சிறந்த டீச்சர்ஸ், வருஷத்துக்கு ஒன்னாச்சும் கொடுங்களாம். அப்பதானே அவங்க வாக்குப்பூர்வமா மனசார்ந்து உள்ளார்ந்து வேலை செய்வான். கொடுக்குறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பத்திரிகை ஏன் அதை வந்து பெருசுப்படுத்தி காட்ட மாட்டீங்க? நான் உனக்கு கேட்குறேன், சிறந்த நடிகர், என்ன சிறந்த நடிகர்? மார்லன் பிரண்டா மாதிரி நல்ல சிறந்த நடிகரா? இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி சிறந்த நடிகரா? இல்லை, என்ன சிறந்த நடிகர்? டயலாக் பேசுறதுக்கு கூட டப்பிங் வச்சிருக்கீங்க. சரி, அதை விட்டுருங்க, அதை கூட நான் சொல்ல வரல. சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர், சண்டை போடுறதுக்கு மாஸ்டர் சொல்லி கொடுக்குற சண்டை போடுறேன். சிறந்த நடன அமைப்பாளர், கொரியோகிராஃபர், அதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்றான். சரி, பாட்டுனாச்சும் பாடுவா, பாட்டு பாடுறதுக்கும் பாடகர் ஒருத்தர், மியூசிக்கும் ஒருத்தர், பாடுற எழுதுந்து அவரும் ஒருத்தர். சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க? டைரக்டர் சொல்லி கொடுத்துருப்பார், நடிச்சீங்களான்னு? அதுவும் கிடையாது, அதுவும் டைரக்டர் தான் சொல்லி கொடுத்தான். சிறந்த நடிகர், அந்த சிறந்த நடிகருக்கான விருதை நீங்க வந்து எத்தனை வாட்டி கொடுப்பீங்க? எத்தனை இதுல கொடுப்பீங்க? ஆனந்த விகடன், உங்க விகடன் உங்க துறையில இருக்கிற ஒருத்தர் காரி மூஞ்சி போன பார்த்திபன் சொல்லல. சரி, அப்படிதான் கொடுக்குறீங்களா? ஒரு தரமான ஒரு நல்ல தமிழ் படத்துக்கோ ஒரு நல்ல படத்துக்கோ நீங்க வந்து விருது கொடுத்தீங்களா? நான் தெரியாம தான் கேட்க